ஹாய் லீகல் ஃபயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஒரு பர்சனை கேஸ்ட்டை வச்சு வேறுபாடு பண்ணுறது தப்பு. இவங்க இந்த கேஸ்ட்டு, இந்த பீப்புள் இந்த கோவிலுக்கு வரக்கூடாது, அவங்க இதை பண்ணக்கூடாது. ஒரு கேஸ்ட்டை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறது தப்பு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் ப்ளஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் ராஜேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு நபர் ஜாயிண்ட் கமிஷனருக்கு எதிராக போட்ட வழக்கு தான். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 14/2/2025 நேற்றுக்கு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். எந்த ஜஸ்டிஸை பார்த்துட்டோன்னா பாரத சக்கரவர்த்தி. இவங்க என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, யாரையுமே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னுள்ள விஷயத்த இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு பாரதியாரோடைய ஒரு சாங் நமக்கு ஞாபகம் வரும், ஓடி விளையாடு பாப்பா. ஸோ அதில் ஒரு சாங் எல்லாருக்குமே மெமரி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப் இருக்கு. ஸோ அந்த சாங் கேட்டுட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, நீதி உயர்ந்த மதி கல்வி, நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓகே, எல்லாருமே அந்த 2-3 ஸ்டான்ஸா கேட்டிருப்பீங்க. நமக்கு இன்டைரக்டாக நம்மளுடைய மைண்டில் கேஸ்ட்டுன்னு உள்ள விஷயம் பதிஞ்சிருக்கும். பட் நம்மளை வெல் எஜுகேட்டடான பர்சன். ஸோ நமக்கு திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. எல்லாருக்குமே சிக்ஸ்த் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம யோசிக்கணும். இது எதனால் வந்துச்சு, இது நல்லதா கெட்டதா, அப்படி டிசைட் பண்ணுறக்கூடிய அறிவு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நம்ம அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது ரொம்ப தப்பு. பிகாஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயுமே ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அதே விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க. கேஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கேஸ்டிலிருந்து வரக்கூடிய நபர்கள் தான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை பார்க்கணும். பிகாஸ் அந்த குறிப்பிட்ட கேஸ்ட் பீப்புள்ஸ்க்காக கட்டப்பட்ட கோவிலாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ராஜேந்திரன் என்ன கேட்பாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. ஸோ ரிட் பெட்டிஷன் போட்டு அந்த குறிப்பிட்ட மக்கள் அந்த கோவில் உருவாக்குனதுனால ஸோ அதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மதத்தை சார்ந்தவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஜஸ்டிஸ் ஒரு விஷயத்த மட்டும் கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பர்சனை கேஸ்ட் பேஸில் தான் ஒரு பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் கோல்ஸுக்கும் பப்ளிக் பாலிசிக்கும் எதிரான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கேஸ்ட்ன்னு சொல்கிறது சமுதாயத்துக்கு ஒரு ஈவலான விஷயம். ஒரு பர்டிகுலர் கேஸ்டில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த கோர்ட்டு அலோவ் பண்ணாது அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேஸ்ட்டை எது மூலமாக டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ள ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. அதுக்கு ஜஸ்டிஸே கிளியர் கட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட்டுன்னு சொல்கிறது ஒரு மனுஷன் லேர்ன் பண்ணுறதுலேருந்து அவன் இந்த கேஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளோட பேஸ் பண்ணி அவன் இந்த கேஸ்ட்டுன்னு சொல்லப்படலை. லைக் இப்போ ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா அவன் இந்த கேஸ்ட்டில் தான் கொலை பண்ணுறான், ஸோ அது இந்த கேஸ்ட்டு அப்படின்னு உள்ள விஷயங்கள் இல்லை இல்லையா. எல்லா கேஸ்ட்லேயுமே எல்லா தப்புமே பண்ணுறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. கேஸ்ட்டுன்னு சொல்கிறது நம்ம ஒருத்தங்களுக்கு குழந்தைய பிறக்கிறோம் அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க என்ன கேஸ்ட்டோ அது அப்படி தான் ஆட்டோமேட்டிக்கலாக வரதே தவிர, அவங்க ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாங்க, இப்போ ஒரு கலெக்டர்னால் இந்த கேஸ்ட்டு அப்படின்னு உள்ள விஷயங்கள் வரல அப்படின்னு ஜஸ்டிஸ் தெளிவாக சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. அபெக்ஸ் கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட், அசோகா குமார் தாகூர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு பர்சனையுமே வந்து வேறுபாடு அல்லது வெறுத்து ஒதுக்கக்கூடாது, நோ டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட்டை பேஸ் பண்ணி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கான்ஸ்டிடியூஷன்லேயுமே வந்து சொல்லப்பட்ட விஷயம். செகண்டரியாக சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த சொசைட்டியை வந்து கேஸ்ட்லெஸ் அண்டு கிளாஸ்லெஸ் சொசைட்டியாக தான் உருவாக்கணுமே தவிர, கேஸ்ட் அண்டு கிளாஸாக இருக்கக்கூடிய சொசைட்டியை வந்து உருவாக்கணும்னு யாருமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விவேகானந்தாவுடைய ஒரு கோட்ஸை வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ரிலீஜியனாக இருக்கட்டும், ஒர்க்ஷிப்பாக இருக்கட்டும், அது வந்து நம்மளுடைய சோலுடைய பெனிஃபிட்ஸுக்காக தான் இருக்கணுமே தவிர, அதாவது நம்மளுடைய ஆன்மாவுடைய பெனிஃபிட்ஸ்க்காக தான் இருக்கணுமே தவிர, பர்டிகுலராக ஒருத்தங்களை டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதுக்கு வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விவேகானந்தர் வந்து நம்மளுடைய சோலுக்கு வந்து எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு இல்லை. ஸோ அதனால் ஜாதின்னு ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் டிஸ்கிரிமினேஷன் காட்டாதீங்க அப்படின்னு உள்ள விஷயத்தையும் வந்து சொல்லிவிட்டு, ஜஸ்டிஸ் வந்து ஃபைனலாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே, எல்லா மென் எல்லா உமனுமே ஈக்குவல். பட் அதிகப்படியாட்டு வந்து ஆண்கள் தான் கோவிலில் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா மென்னுமே ஈக்குவல் தானே, ஸோ எதுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து போட்ட ரிட் பெட்டிஷன், அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவருடைய ப்ரேயர் ஃபுல்லாக அந்த கேஸ்ட்டை பேஸ் பண்ணியே இருந்ததுனால தான் ஜஸ்டிஸ் வந்து அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் வந்து தெரியுது, கேஸ்ட்டுன்னு ஒரு விஷயத்தை வச்சு அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்காக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டுக்காக இருக்கட்டும், அவங்க சிம்பிளாக முடிச்சிருவாங்க. பிகாஸ் இது வந்து பப்ளிக் பாலிசி அண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான விஷயம். ஸோ எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் கேஸ்ட்டு டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு. ஸோ இந்த செகண்டில் இருந்து எல்லோரும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாட்டு வந்து முயற்சி பண்ணணும். தேங்க்யூ.